டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். நாங்கள் இங்கே மனித உரிமை அவையிலே இருந்து கொண்டு இந்த காணொலியை வெளியிடுகின்றோம். இன்று 28 நவம்பர் மாதம் 2025 நாள். இங்கே கடந்த ஒரு கிழமையாக இங்கே 2 முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருந்தன. திங்கள் முதல் புதன்கிழமை வரை இங்கே பிசினஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் என்கின்ற மனித உரிமையும் வர்த்தகம் என்கின்ற தொனிப்பொருளில் ஒரு கலந்துரையாடல், ஒரு கான்ஃபரன்ஸ் இங்கே நடந்தது. அது 14வது கான்ஃபரன்ஸாக இருந்தது. 18வது மைனாரிட்டி ஃபோரம், அதாவது சிறுபான்மையினர்களுடைய குழுக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் என்ற ரீதியில் நேற்றும் இன்றையும், அதாவது 27ம் 28ம் என்று 2 நாட்களும் இந்த சிறுபான்மையினரிடம் சார்ந்து இந்த உலகம் தங்களுடைய கவனத்தை செலுத்தி அதை பற்றி கலந்துரையாடியது. அதற்கு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் ஆன் மைனாரிட்டி இஷ்யூஸ் என்று அந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் விசேட அறிக்கையாளரை நேரடியாக வருகை தந்து ஃபோல்கர் டர்க்கும் அவர்கள், அதாவது இந்த மனித உரிமை அவையின் ஆணையாளரும் வந்திருந்தார். இந்த ஆணையாளரை ஏற்கனவே எங்களுடைய ஜூன் மாதம் 2025 அவர் இலங்கைக்கு சென்ற போது எங்களுடைய வலது காணாமல் ஆக்கப்பட்டவருடைய சங்க தலைவிமார்கள் அங்கே சந்தித்திருந்தார்கள். அவர்கள் இந்த முறை இங்கே ஜெனீவா வந்திருக்கின்றார்கள். இந்த 2 முகங்களையும் உங்களுக்கு நன்றாக தெரியும். கார்த்திகாவை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை. எங்களுடைய செயற்பாளராக பல காலமாக செயற்பட்டு வருகின்றார். இன்று தம்பிராசா செல்வராணி மற்றும் கனகரஞ்சினி யோகராசா அவர்களை நாங்கள் உங்களோடு இணைக்கின்றோம். இவர்கள் கடந்த ஒரு வாரமாக இங்கே செயற்பட்டு வருகின்றார்கள். இவர்கள் எதை பேசுகின்றார்கள் என்று கேட்டு அறிந்து கொள்வோம். வணக்கம் இருவருக்கும். வணக்கம் கார்த்திகா. வணக்கம். இங்கே வலது காணாமல் ஆக்கப்பட்டவருடைய 8 மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பை நீங்கள் செய்து அங்கே அதற்கு தலைமை தாங்கி வருகின்ற கனக ரஞ்சனி யோகராசா அவர்களிடம் வருகின்றேன். நீங்கள் அம்மா எதற்காக தொடர்ந்தும் ஐநாவிற்கு வருகின்றீர்கள்? ஐநாவிற்கு வருவதால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கின்றது என்று உங்களையும் பல பேர் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு இலங்கை அரசாங்கத்தை நம்பி ஒப்படைத்த உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற நீதியை கொலையாளிகளிடமும் கொலை செய்தவர்களிடமும் கேட்டு அதுக்கான நீதியை பெற முடியாத வகையிலே தான் நாங்கள் இங்கே ஐநா மன்றிலே எங்களோட உண்மை நிலைமையை எடுத்துரைத்து ஐநா மனித உரிமைகள் ஊடாக எங்களுக்கான ஒரு நீதியை பெறுவதற்காக இங்கு வருகிறது. சர்வதேசத்தினூடான ஒரு நீதி பதுமுறை வேணும். கொலை செய்தவர்களை, காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை கூற வைக்கிறதுக்கு அந்தந்த இடத்திலே கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்து எங்களுடைய உறவுகளை கையேற்ற இடத்திலே நின்றவர்களையும் ஆட்சியிலே இருந்தவர்களையும் குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தி எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர சர்வதேசத்தில் இருக்கின்ற மனித நேயத்தை நேசிக்கின்ற நாடுகள் அனைவரும் ஒன்றாக கூடி எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர முன்வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டும். இந்த இடத்துல செல்வராணி அவர்களுக்கும் ஒரு கேள்வி. தொடர்ந்து நீங்கள் எத்தனையோ ஆண்டுகள் இங்கே வந்து போகிறீங்க. உங்களுக்கு ஒரு சலிப்பாக இல்லையா? உங்களுடைய கணவர்மாரையும் உங்களுடைய பிள்ளைகளையும் தேடிக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த ஐக்கிய நாடுகளுடைய அவைதான் தொடர்ந்து எங்களுக்கு வஞ்சகம் செய்கின்றது என்று உங்களுக்கு ஒரு சலிப்பு தன்மை வரும்போது நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? வணக்கம். நல்ல ஒரு கேள்வி கேட்டீர்கள். 2018ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை நாங்கள் இந்த ஐநா முன்றலில் எங்களது வழிகளை நாங்களே சொல்லிக்கொண்டு வருகின்றோம். ஆனால் இந்த முறை நாங்கள் வரும்போது ஏற்பட்ட பனிக்குளிரும் எங்களுக்கு ஏற்பட்ட நோய், வருத்தம், காய்ச்சலும் எங்களுக்கு அப்படியான இதிலும் நாங்கள் உண்மையில் சலிப்படைந்து நிமிர்கின்றோம். அப்படித்தான் சொல்ல வேண்டும். எல்லோருக்கும் உடல் என்பது சதைப்பிண்டங்களால் ஆனது தானே, நோய் என்பது வரும் தானே. ஆனால் மனசு என்பது எங்களுக்கு திடமாக இருக்கின்றது. நாங்கள் இந்த திடமான மனத்துடனும் சலிப்படைந்து நிமிர்ந்து நிற்கின்றோம். ஏனென்று சொன்னால் இங்கு நாங்கள் இந்த 4 நாள் 5 நாள் தொடரிலும் நாங்கள் நிறைய வேலைகளை செய்திருக்கின்றோம். இந்த 5 நாள் தொடரிலும் நாங்கள் நிறைய பேரை சந்தித்து எங்களது பிரச்சனைகளுக்கான எங்களது அறிக்கைகளை கொடுத்திருக்கின்றோம். சலிப்பென்பது எங்களது உறவுகளுக்கு அப்பாற்பட்டது. எங்களுக்கான உண்மைக்கும் நீதிக்குமான எங்களது இந்த போராட்டத்துக்கான தீர்வு வரும் வரை
எங்களுக்கு சலிப்பென்பதை நாங்கள் மூன்றாம் கட்டமாக தூக்கி வைத்துவிட்டு எங்களது உள உறுதியுடன் இந்த போராட்டத்தை தொடர வேண்டும் என்றுதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் அடிக்க அம்மி நகரும் என்பது போல் நாங்கள் இங்கு வந்து நிற்கின்றோம் என்றால் நாங்களும் சொல்ல சொல்ல ஏதாவது ஒரு ஒளி பிறக்கும், எங்களுக்கான தீர்வு வரும், எங்களுக்கான உண்மை வரும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் நாங்கள் ஐநாம் முன்றலில் இன்று நின்று கொண்டிருக்கின்றோம். கார்த்திகா, உங்களுடைய கருத்து இதில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். வந்ததிலிருந்து நீங்கள் இந்த அம்மாமாரோடு பல நாட்கள் தங்கியிருந்தீர்கள். அங்கே நிறைய இடங்களில் நாங்கள் இவர்களுடைய கண்ணீரை கண்டோம். நிறைய இடங்களில் இவர்கள் எங்களை சிரிக்க வைத்தும் இருக்கின்றார்கள். ஏனென்றால் எங்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் அது முக்கியமாக செல்வராணி அக்கா அப்படி இருக்கும்போதெல்லாம் நீங்கள் வீடியோ எடுத்து நீங்கள் டிக்டாக்கில் மிக பிரபலமான ஒரு நபர் பேங்க் வித் கார்த்திகா என்ற ஒரு டிக்டாக் விஷய அந்த மீடியா ஊடாக நிறைய தமிழர்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்து வாரீங்க. அதே சமயம் இந்த ஐநாவுக்கு வந்ததிலிருந்து, மொஸ்கோவினுடைய அழைப்பில் வந்ததிலிருந்து தொடர்ந்து எங்களுடைய இந்த செயற்பாட்டை வீரியம் பெறச்சு, அதாவது எளியோருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று பல முயற்சிகள் இருக்கின்றீர்கள். இவர்களை பற்றி நீங்கள் கண்டறிந்த விடயம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். இதில் நான் என்ன சொல்ல முடியும்னு சொன்னால், 2022ஆம் ஆண்டு நான் முதல் செல்வராணி அக்காவை சந்தித்தேன். நான் இதே ஐநா அமைப்புக்குள்ளே தான் நான் முதல் சந்தித்தது. அன்றிலிருந்து இன்று வரை நான் பார்த்து பிரமிக்கும் ஒரு பெண்ணாகத்தான் நான் செல்வராணி அக்காவை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், எத்தனை கவலையை தாண்டியும் அவர்களின் கதையை சொல்லும்போது நாம் எல்லாம் என்ன கஷ்டப்படுகிறோம், வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்து என்னுடைய தேடல் ஒரு அடையாள தேடலை கொண்டு நான் இங்கே வந்து உங்களோட இணைந்திருந்திருந்தாலும் உங்களுடைய ஒவ்வொருத்தரின் வலிகளையும் வேதனைகளையும் பார்க்கும்போது நாங்கள் என்ன வேதனைப்படுகிறோம் அதுக்குள்ள என்ற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. செல்வராணி அக்காவை, இப்போ கலா அம்மாவை, இவை படுற கஷ்டங்களை, இவண்ட தேடல்களை ஃப்ரெஞ்சில் சொல்லுவார்கள் ரெசிலியன்ஸ் என்று. அந்த ரெசிலியன்ஸுக்குன்ற ஒரு டெஃபினிஷன் என்று சொன்னால், ரெசிலியன்ட் என்று இங்கிலீஷ்லேயும் சொல்லுவார்கள் என்று நினைக்கிறேன். அதுக்கான ஒரு டெஃபினிஷன் என்று சொன்னால் நாங்கள் எங்களோட அம்மா மேலே கண்டிப்பாக கூறலாம். ஏனென்று சொன்னால், விழ எழுவோம் என்ற ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த அம்மா அம்மார்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு. எங்களுக்கு எவ்வளவுதான் வேதனை உள்ளுக்குள்ளே இருந்தாலும் நாங்கள் இந்த ஃபோரம் ஆன் மைனாரிட்டியில் நான் எனது ஊடகங்கள்லையும் சொல்லியிருக்கிறேன், 4 பெண்களாக நின்று வாதாடிக்கொண்டு நிற்கின்றோம். இந்த உலக அரங்கங்களுக்குள்ள கேட்கட்டுமன்றதுக்காக 4 பெண்களாக நின்றும் எவ்வளவோ கடினமான சூழலுக்குள்ள நின்று வேலை செய்தும் போக்குவரத்து, சாப்பாடு, குளிர், மொழி, ஒவ்வொருத்தரையும் சந்திக்க வேணும், ஒவ்வொரு மீட்டிங்கையும் அட்டன் பண்ண வேணும், எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. இவ்வளவு தூரத்துலேருந்து நீங்கள் வந்திருந்தும் எந்த ஒரு வாய்ப்பும் உங்களோட கையை மீறி போகக்கூடாது என்றதை தாண்டி நாங்கள் எவ்வளவோ வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அத்தனை வேலைகளுக்குள்ளே நாங்கள் 2 பேரும் சோர்ந்து போகிறோம் என்றதுக்காகவே இந்த செல்வராணி அக்கா எத்தனை வலிகளை மனசில் சுமந்து கொண்டிருந்தாலும் அத்தனை வலிகளுக்கு நடுவிலையும் நான் வீடியோ என்னுடைய ஊடகங்களில் பதிகிறதுக்கு காணொலிகள் நானும் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த காணொலிகள் நான் எடுக்கும்போது அந்த கேமராவுக்கு பின்னால் நான் அழுது கொண்டு இருந்தாலும் அதை முடித்த பிறகு எங்கட மனசையும் தேர்த்த வேணும்ன்றதுக்காக பின்னால சிரிக்க வைக்க வேணுமென்ற அந்த மனசு, அந்த மனசு என்னால என்னென்று பாராட்ட கூட முடியாது. நாங்கள் நான் பிரமிப்பாதான் பார்க்கணும். ஒரு சின்ன பிள்ளைன்னு தான் நான் சொல்ல முடியும். இது பார்க்க நான் அடுத்த தலைமுறையில் கூடின வயசில் இருந்தால் கூட நான் அடுத்த தலைமுறை பிள்ளையாகத்தான் என்ன எண்ணிக்கொள்கிறேன். நான் அப்படி இருந்தும் ஒரு பெரிய பிரமிப்போடு தான் நான் இந்த அம்மா மேல போராட்டத்தை பார்க்குறேன். இன்னொரு கவலையான விடயத்தையும் நான் இந்த 4 நாளும் நான் பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டது. நாட்டில் புலத்திலிருந்து வரும் ஒவ்வொரு நபரையும் நாங்கள் எவ்வளோ தூக்கி கொண்டாட வேணும் என்ற ஒரு காலகட்டத்தில் அப்படி கொண்டாடின சில நபர்களையும் நாங்கள் கண்டிருக்கிறோம். இந்த அம்மாமாருக்கு இந்த முறை எங்களால் போதுமான வரவேற்பு கொடுக்க முடியலையோ என்ற ஒரு கவலை எனக்குள்ள ரொம்பவே இந்த 4 நாளாக இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ற பங்களிப்பை கொடுத்து உங்களை பார்த்து விட்டுருக்கேன்னு நம்புகிறேன். ஆனால் இன்னும் நல்லமா இன்னும் உங்களுக்கு வலு கொடுத்து இப்படியான ஒரு பெண்களை நாங்கள் இப்படி புரட்சி பெண்களை இவ்வளோ தூரம் நின்று வாதாடுற பெண்களுக்கு நாங்கள் இன்னும் கூட வலு கொடுக்க வேணும். இன்னும் கூட நாங்கள் குரல் கொடுக்கறதுக்கு உதவ வேணும். இவர்கள் நின்று தங்கி சாப்பாட்டுக்கு எவ்வளவு சிரமப்பட்டுட்டோம் என்று நாங்கள் இந்த 4 நாளில் சொல்ல முடியும்.
அதெல்லாத்தையும் கடந்து நாங்கள் சாதிச்சிருக்கிறோம் என்று கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்லுவேன். அதில் எனக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்குது. இருந்தாலும் இதை அடுத்த முறை நாங்கள் இப்படியான வரவேற்பு, குறைந்த வரவேற்பு இல்லாமல் கூடின அளவில் வரவேற்பு கிடைத்தால் உண்மையிலேயே நான் மிகவும் சந்தோஷப்படுவேன்ன்றதை நான் இதில் பதிவு செய்கிறேன். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.